இன்னொன்று நீங்கள் வந்து தலைவரை வந்து பார்க்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அது மாதிரி பண்ணுறீங்களா? நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, நீங்கள் திமுக, அதிமுக 2 கட்சியிலையுமே யார் ஒருவர் நினைத்தாலும் ஸ்டாலின் அவர்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் 1 நாள் 2 நாள்ல பார்த்துட முடியும். நான் இன்னைக்கு இப்ப பேசினேன். அதான் இப்போ ஒருத்தர் கேட்டாரு, விஜய் அக்சசிபிளா இருக்காரா? இல்லங்க, அக்சசிபிளா இல்ல. நாங்க என்னைக்குமே நான் அவரை பார்க்கணும்னு சொன்னதே கிடையாது. ஜான ஆரோக்கியசாமி தான் என்ன பண்ணாருன்னா, அந்த ஜூலை மாசம் அந்த போன கல்வித்துறை நடக்கும்பொழுது நீட் குறித்து ஒரு இன்ட்ரிம் இது ஒண்ணு சொன்னாங்க இல்லையா? ஒரு இடைக்காலமாக தீர்வு வைக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? அந்த இடைக்கால தீர்வு அதற்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேன். ஒரு சின்ன விஷயம் பண்ணேன். ஸோ அப்ப பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் அன்னைக்கு நைட்டு கூப்பிட்டு சொன்னாரு, தலைவர் உங்கள பார்க்கணும்னு சொல்றாரு. ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். பார்க்க சொல்லுங்க. பார்க்க ரெடியா இருக்கோங்க நாங்க. அந்த வாரம் ஃபோன் பண்றேன். அவரு இல்லங்க அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம். சரி என்னதாங்க பிரச்சனை? ஓப்பனா பேசுங்க. இல்ல புஷி ஆனந்த் தடுக்கிறாரு பிரதர். உங்கள பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அவரு. அடிக்கடி ஜான் ஆர்வி சொல்லுவாரு, பிரதர் திஸ் இஸ் புஷி ஆனந்த்ஸ் பார்ட்டி. இது ஜிஎஸ் பேஸ்ட் பார்ட்டின்னு ஒரு வார்த்தையை எழுதி அனுப்புவார். எனக்கு அவர் எது போட்டாலும் போட்ட உடனே டெலிட் பண்ணிடுவார். ரொம்ப நம்பிக்கையான மனிதர் அவர். யாரையுமே நம்ப மாட்டார் வாழ்க்கையில. திஸ் ஜிஎஸ் பேஸ்ட் பார்ட்டி பிரதர்னு சொல்லுவார். ஒரு அரசியல் ஆலோசகர் தான் அந்த கட்சியில் என்ன நடக்க வேண்டும், யார் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய இடத்தில் இருக்கின்றார். அவர் சொல்றபடி புஷி ஆனந்த் அவர்கள் செயல்படுகிறார். விஜய் அவர்கள் தேவைப்பட்ட இடத்தில் செயல்படுகிறார்.